வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க பையூரட் டெஸ்ட் அப்படின்றது பயோட்ராஸ்கி டெஸ்ட்டுன்னு இன்னொரு பேர் இருக்குது. பயோட்ராஸ்கி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பையூரட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்கா பெப்டைடு பிணைப்பை கண்டறிய பயன்படுகிறது. பெப்டைட் பாண்ட் நமக்கே தெரியும், 12th லாஸ்ட் லெசனில் வரும். கிளைசின் C+NH ப்ளஸ் அலானின் இந்த மாதிரி எனக்கு C+NH கூடிய பிணைப்பை கண்டறிய பயன்படுது. பெப்டைடு பாலிபெப்டைடாக மாறிச்சுன்னா அது எனக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டீனையும் எனக்கு கண்டறிய இது பயன்படுகிறது. பையூரட் டெஸ்ட்டில் என்ன கலர் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீல நிறம் வரக்கூடாது, அது புரோட்டீன் ஆப்சண்ட்டு. அதே எனக்கு ஊதா நிறம் வரல, இளஞ்சிவப்பு, பர்பிள் இந்த மாதிரியான கலர்கள் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பையூரட் டெஸ்ட் எனக்கு பாசிட்டிவ், அதில் புரோட்டீன் இருக்குது அல்லது பெப்டைட் பிணைப்பு இருக்குதுன்னு சொல்லணும். பையூரட் சொல்யூஷன் தட் இஸ் எனக்கு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் டைல்யூட் காப்பர் சல்ஃபேட். அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் டைல்யூட் காப்பர் சல்ஃபேட்டு NaOHல கரைச்சி எடுத்துக்கலாம். புரோட்டீன் கிவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டீன் CU காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மம் உருவாகும். அது அணைவு சேர்மம் பார்த்தீங்கன்னாக்கா வயலட் அல்லது ஊதா கலராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மாலிஸ் டெஸ்ட்டு. மாலிஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாலிஸ் டெஸ்ட் இஸ் டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்டுகளை கண்டறிய மெயினாக பயன்படுது. கார்போஹைட்ரேட் கிரேட்டர் தென் தட் இஸ் டெட்ரோஸ் அண்டு பென்டோசஸ் அண்டு எக்ஸோசஸ் இல்லை ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் HCl அப்படின்னாக்கா டெட்ரோஸ்க்கு அப்புறம் பென்டோஸு எக்ஸோஸு போன்ற சுகரை பார்த்தீங்கன்னாக்கா டீஹைட்ரேட்டட் டெஸ்ட்டு. இப்போ H2SO சுகர் ஆசிட்லாம் போட்டாங்க, வாட்டர் மாலிகுல்லாம் எல்லாமே வெளியே ஓடிடும். அப்போது கிடைக்கக்கூடியது டீஹைட்ரேட்டட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டீஹைட்ரேட்டட் காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட் அப்படின்னா பென்டோஸு ஃபர்ஃபியூரால். பென்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபியூரால் அப்படின்ற காம்பவுண்டு கிடைக்கும். அதே எக்ஸோசஸ் பார்த்தீங்கன்னா 5-ஹைட்ராக்சி மெத்தில் ஃபர்ஃபியூரால் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது ரெண்டும் கிடைக்கும் போது இதை ஆல்ஃபா நாப்தால் தட் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஃபியூரால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ஃபா நாப்தால் அப்படின்றதோடு சேர்த்து வினைபுரிய வச்சோம்னாக்கா நமக்கு ஊதா நிற வளையம், ஊதா நிற வளையம் கிடைக்கும், ரிங்கு, வயலட் ஆர் பர்பிள் கலர் ரிங்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா மாலிஸ் டெஸ்ட்டு. அதே பையூரட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நமக்கு என்ன கலர் கிடைச்சது, ஊதா ஒரு இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்கும். ஆனால் இங்கே ஊதா ஒரு இளஞ்சிவப்பு நிறம் தட் இஸ் பர்பிள் கலர் ரிங்கு கிடைக்கும் நமக்கு. அது பையூரட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டீனும் பெப்டைட் பாண்டும் கண்டுபிடிக்க பயன்படுகிறது. இது மாலி டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பென்டோஸ் சுகர் அல்லது எக்ஸோஸ் சுகர் இதை பார்த்தீங்கன்னாக்கா கண்டறிய பயன்படுது. அதே ட்ரையோஸு டெட்ரோஸில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் டெஸ்ட்டாக இருக்கும். ட்ரையோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிளிசரால்டிகைடு இதெல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் டெஸ்ட்டு கொடுக்கும். இந்த 5-ஹைட்ராக்சி ஃபர்ஃபியூரால் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூரான், அப்புறம் எனக்கு OH CH2OH குரூப்பு, ஆல்டிகைட் குரூப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ட்ரையோஸும் டெஸ்டோஸும் கிவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் டெஸ்ட்டு. அதே மோனோசாக்ரைடு, டைசாக்ரைடு, பாலிசாக்ரைடு, அப்புறம் கிளைகோப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட் கொடுக்கும். அதாவது நோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு படிங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரியும். எப்பவுமே நோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எழுத இது நல்லாயிருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செலிவினாஃப் டெஸ்ட்டு, செலிவினாஃப் சோதனை. இது எதுக்காக பயன்படுதுனாக்கா ஆல்டோஸு கீட்டோஸ் இதை பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டிங்விஷ் பண்ணுறேன், அதாவது வேறுபடுத்தி அறிய. ஒரு ஆல்டோஸ்னாக்கா எனக்கு குளுக்கோஸு, கீட்டோஸ்னால் ஃப்ரக்டோஸு, இதை பார்த்தீங்கன்னாக்கா வேறுபடுத்தி அறிய பயன்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்டோஸு கீட்டோஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசார்சினால் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வேறு மாதிரி பென்சினால் இதில் 1,4 பொசிஷனில் OH குரூப் இருக்கும். மெட்டா டைஹைட்ராக்சி பென்சின் இதோட 3NHCl 3 நார்மாலிட்டி இருக்கக்கூடிய HCl ப்ளஸ் வாட்டர் இதோட ரியாக்ஷன் பண்ணோன்னா என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னாக்கா செர்ரி ரெட் கலர். ரெட் கலர் செர்ரி இருக்குதுல்ல, அந்த பழத்தினுடைய ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கிடைச்சது அப்படின்னா கீட்டோன் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ரெட் கலரை ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஆல்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ இம்மிடியேட்டாக ஃபார்ம் பண்ணால் அதில் ஆல்டோஸஸ் இருக்குது, தட் இஸ் ஃப்ரக்டோஸு
அது இல்லை அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டாக வந்தது அப்படின்னாக்கா குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ செலிவினா டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ரேஜென்ட் அப்படின்னா ரிசர்ச்னால் எடுத்துக்கிறோம் 0.05% ரிசர்ச்னால் 3NaCl ப்ளஸ் வாட்டர் இதான் ரேஜென்ட்டு. கலர் வந்து இது ஒரு செர்ரி ரெட் கலரு. இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீட்டோனையும் கீட்டோசிஸையும் ஆல்டோசிஸையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயன்படுத்தலாம். கீட்டோன் அப்படின்றது நமக்கு கீட்டோசிஸ் அப்படின்றது எஸ்சிஎஸ் கீட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃப்ரக்டோஸ் ஆல்டோசிஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ஃபுட் டெஸ்ட்டு. பார்ஃபுட் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக அப்படின்னா யூஸ் டு டிஃப்ரென்ஷியேட் ரெடியூசிங் ஒன்லி ரெடியூசிங் மட்டும்தான். ரெடியூசிங்கில் மோனோசாக்கரைடா டைசாக்கரைடா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வந்து நமக்கு டைசாக்கரைட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ மோனோசாக்கரைட்டுக்கு வந்து உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் டு அசிட்டேட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் இதுதான் வந்து ரியாஜென்ட். பார்ஃபுட் டெஸ்ட்டுக்கு ரியாஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் டு அசிட்டேட் அண்டு அசிடிக் மீடியம். ரெட் கலர் precipitate given by monosaccharide gives positive test. ரெட் கலர் நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் வந்து இதை நம்ம ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரோம். Cu2 ப்ளஸ் என்ன பண்ணும் Cu2O ரெட் precipitate வரும். இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ஃபுட் டெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நின் ஹைட்ரன் டெஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. நம்ம ப்ரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது ஆல்ஃபா அமினோ ஆசிட் அண்ட் அமோனியா அண்ட் அமீன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நின் ஹைட்ரன் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். நின் ஹைட்ரன் அப்படின்றது அதனுடைய ஐபிஎஸ்சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். ட்ரைசைக்ளிக் 1,2,3 ட்ரையோன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2,2 டைஹைட்ராக்சி இண்டேன் 1,3 டயோன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஸ்ட்ரக்சர் நான் பின்னாடி தரேன். இது வந்து நின் ஹைட்ரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கலர் தரும் அப்படின்னாக்கா பர்பிள் கலர் காம்ப்ளெக்ஸ். இந்த பர்பிள் கலர் காம்ப்ளெக்ஸ் வந்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ருகுமென்ஸ் பர்பிள் அப்படின்னாங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ருகுமென்ஸ் பர்பிள் அப்படின்றது வந்து எந்த டெஸ்ட்டுக்காக பயன்படுதுன்னா நின் ஹைட்ரன் டெஸ்ட்டு யூஸ்டு ஃபார் அனாலிசிஸ் வந்து ஆல்ஃபா அமினோ ஆசிடு ப்ரோட்டீனு அமீன்ஸு அண்ட் அமோனியா இது எல்லாமே தரும். எல்லா டெஸ்ட்டுக்குமே தரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எங்கே பயன்படுது நின் ஹைட்ரன்னாக்கா யூஸ் டு டிடெக்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு. தடவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைதியினுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின் ஹைட்ரன் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் இதனுடைய நின் ஹைட்ரன் டெஸ்ட்டினுடைய நின் ஹைட்ரனுடைய ஃபார்முலா இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் 2,2 டைஹைட்ராக்சி இது எல்லாமே இண்டேன் 1,3 டயோன் 1,3 அதாவது 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1,3 டயோன் 2,2 டைஹைட்ராக்சி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டேன் அப்படின்னாங்க. அதனால் நான் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது கொஷினாக கூட கேட்கலாம். இது என்ன காம்பவுண்ட் சொல்லுங்க. லாஸ்ட் டெஸ்ட்டு ஆர்கானிக் ப்ராக்டிக்கலில் நமக்கு மேக்ஸிமம் வந்துனாக்கா லாஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்டு. ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட் எதுக்காக பயன்படுதுன்னா யூஸ் டு டிடெக்ட் பீனால் இண்டோல் கொண்ட தொகுதிகளை கொண்ட நமக்கு அமினோ ஆசிட்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதில் வந்து மேக்ஸிமம் அலானின் ஃபினைல் அலானின் டைரோசின் அண்டு ட்ரிப்டோபேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு அழகாக நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜாந்தோப்ரோட்டிக் அப்படின்னாக்கா எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னாக்கா பீனால் இண்டோல் ட்ரிப்டோபேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சிம்பிள் டெஸ்ட்டு ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்னாக்கா ஒன்றும் இல்லை ஹீட்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். நீங்களே வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்கும். நம்ம கையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் பட்டுருச்சு அப்படின்னாக்கா எல்லோ கலராக மாறி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். கையில் பட்டாவே தெரியும் நமக்கு அழகாக நம்மளுடைய அமினோ ஆசிட்ஸோட விரலில் இருக்கிற அமினோ ஆசிடோடு பட்டு டார்க் எல்லோ கலரில் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். ஆரஞ்சு கலர் மேபி அப்பியர்ஸ் தான் வந்து ஜாந்தோப்ரோட்டிக் டெஸ்ட்டுன்றது. சும்மா ஒன்றும் இல்லை கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் போட்டாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். இது டார்க் எல்லோ கலர் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜாந்தோப்ரோட்டிக்கில் அதில் இந்த மாதிரியான ட்ரிப்டோபேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸு சரியா அதில் ஈஸியாக வந்து C double bond NH2
CH2 NH2 இந்த மாதிரியான இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து எனக்கு அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.